ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதினிகா கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவுள் ஜவ்வரிசி பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் ஒரு கிண்ணம் ஜவ்வரிசியை வறுத்துடலாம். ஜவ்வரிசி நல்லா வறுபட்டுடுச்சு. இதை தட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து ஒரு டம்ளர் சிகப்பு அவுளை வறுத்துக்கலாம். சிகப்பு அவுளுக்கு பதில் வெள்ளை அவுள் வேணாலும் சேர்த்துக்கலாம். அவுள் நல்லா வறுபட்டுடுச்சு. இதை ஒரு தட்டில் மாற்றிடலாம். ஆறின அவுளை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அடிச்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி சூடானதும் ஜவ்வரிசியை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஜவ்வரிசியை வடிகட்டிடலாம். அவுள் அளந்த டம்ளரால் ஒரு டம்ளர் வெல்லம் தட்டி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து வெல்லம் கரையிற வரைக்கும் காய்ச்சிடலாம். 3 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி சூடாகட்டும். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. அவுளை சேர்த்துடலாம். கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துடலாம். அடுத்து வடிகட்டின ஜவ்வரிசியை சேர்த்துடலாம். ஜவ்வரிசியும் அவ்வளோ வெந்துடுச்சு. வடிகட்டின வெல்லத்தை சேர்த்துடலாம். தாளிப்பு கரண்டியில் கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன். நெய் சூடானதும் உடச்ச முந்திரி பருப்பை வறுத்துடலாம். முந்திரி பருப்பு வறுபட்டுடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். வறுத்த முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆறின பிறகு பால் சேர்த்துடலாம். ஆறிடுச்சு. ஒரு டம்ளர் காய்ச்சின பால் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். நம்மளுடைய அவுள் ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரிதினிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.